والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا. நயவஞ்சகர்கள் அவர்கள் தொழுகையில் நின்றாலோ சோம்பேறிகளாக நின்று மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுகிறார்கள், தொழுகையை விரும்புகிறார்கள். அவர்கள் வெகு சொற்பமாக வென்றி அல்லாஹ்வை தியானிப்பதில்லை. சுதகல்லாஹ். அல்லாஹ் தஆலா ரெண்டு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ரெண்டு முனாஃபிக்கின் இடத்துல இருந்துச்சு, நயவஞ்சகர் இடத்துல. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாகவே தன்னை சார்ந்த எல்லா விஷயங்களையுமே பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்கறை எல்லாருக்குமே இருக்கும். தன்னுடைய உடலை பாதுகாக்கணும், தன்னுடைய வியாபாரத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய வீட்டை பாதுகாக்கணும், தனக்கு சொந்தமான சாதனங்களை பாதுகாக்கணும். உதாரணமாக தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறோம். தன்னுடைய வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஸ்டாக் எடுக்கிறாங்க. அதுலேயும் ரெண்டு கணக்கு வச்சுக்கிறாங்க. ஒன்று சரியான கணக்கு, இன்னொன்று டாக்ஸிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி அரசாங்கத்திட்ட காட்டுறதுக்காண்டி ஒரு கணக்கு. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக, ஏன்னா வியாபாரத்தை அவர் பாதுகாக்கிறாராம். அதே போல் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கேமரா சொல்லவே வேண்டாம். அதே போல் கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறதுக்காக வைரஸ் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன் சார்ந்த விஷயங்களை, தனக்கு சொந்தமான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கு தானாக அக்கறை இருக்கு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறோம் பார்த்தீங்களா, தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுறது, திக்ரு செய்கிறது, இப்படி எவ்வளோ விஷயங்களை செய்யலாம். அந்த காரியத்தை செய்கிறதே பெரிய விஷயம். ஷைத்தானிடமிருந்து விடுபட்டு ரிலீஸ் ஆகி வந்து நேரத்தை ஒதுக்கி பள்ளியாசலுக்கு வந்து செய்கிறதே பெரிய விஷயம். ஆனால் நம்ம செஞ்ச அமல்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கறை நமக்கு இருக்க மாட்டேங்குது. மற்ற எல்லா விஷயங்கள்லையும் பாதுகாக்கணுங்கிற அக்கறை இருக்குது. ஆனால் இந்த நம்ம செஞ்ச அமல்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை மட்டும் நமக்கு இருக்க மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் கரையான் அரிப்பது போல அழிக்கக்கூடிய குணங்கள் ரெண்டு. ஒன்றாவது பொறாமை, இரண்டாவது பிறருக்கு காண்பிப்பதற்காக செய்வது, பிறருடைய முகஸ்துதிக்காக வேண்டி செய்வது. இந்த ரெண்டும் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அழிச்சிடும், நம்மளுடைய அமல்களை எல்லாம் வீணாக்கிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு குணத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். ஹாஸித் கடைசியில் அல்லாஹ் தஆலா பொறுமையை குறித்து எச்சரிக்கை செய்கிறார். சூனியம் செய்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கடுத்து பொறாமையை பற்றி சொல்கிறான். ஏன் ரெண்டையும் ஒரே சமயத்தில் சொல்கிறான்னா, பொறாமை கூட கூட கடைசியில் சூனியத்தில் கொண்டு போய் விடும், செய்வனை செய்கிறதுல போய் விடும். அந்த அளவுக்கு மோசமான குணம் இந்த பொறாமைங்கிறது. அதனால தான் ரெண்டையும் சேர்த்தாப்புல சொல்கிறான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, முந்தைய சமுதாயத்தினர்களிடத்திலே இந்த பொறாமை என்கிற நோய் ஊடுருவியது போல உங்களிடத்திலையும் அது ஊடுருவும். அது ரொம்ப மோசமானது, மொட்டை அடிக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மொட்டை அடிக்கக்கூடியது. மொட்டை அடிக்கிறதுனா தலைமுடியை மொட்டை அடிக்கிறத நான் சொல்லலை, தீனையே அது மொட்டை அடிச்சிடும், தீனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் இந்த குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க, முந்தைய சமுதாயத்தினர்களிடத்தில் இருந்த குணமான பொறாமை என்பது உங்களுக்கு மத்தியிலே ஊடுருவும். அந்த ஊடுருவும் அங்கிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்க வருதுன்னா, இது பலதரப்பட்ட மனிதர்களிடத்துலையும் இந்த குணம் வரும். இவங்கட்டானா அப்படிங்கிறது இல்லை, அவங்க வணக்கசாலிகளாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, பாமரராக இருந்தாலும் சரி,
இன்னும் இதர பலதரப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரிடத்துலையுமே வரக்கூடிய ஒரு குணம் இந்த பொறாமைங்கிறது. அதனால தான் ஊடுருவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தருக்கு வியாபாரம் ஓகோன்னு இருந்துச்சுன்னா அவருடைய தொடர்பில் இருக்கிறவருக்கு பொறாமை வந்துடுது. ஒருத்தருக்கு நல்ல குடும்பமாக அமைஞ்சிருச்சுன்னா பொறாமை வந்துடுது. ஒருத்தருக்கு நல்லபடியாக வீடு அமைஞ்சிச்சுன்னா பொறாமை வந்துடுது. ஒரு நல்ல வாகனம் வாங்கினா கூட பொறாமை. 2 வீலர் வாங்கிட்டானே, கார் வாங்கிட்டானே, அப்படி வந்துட்டானே, இப்படி வந்துட்டானே. இவர் எதுக்கு பொறாமைப்படுறாருன்னா, அந்த பொறாமைங்கிறது என்ன, அந்த எண்ணம் எதை கொண்டு மையம் கொண்டு இருக்குதுன்னா அது அவன்கிட்ட இருக்கக்கூடாது, போயிடும். எவ்வளோ மோசமான குணம் இது. நம்மளும் அந்த மாதிரி முயற்சி பண்ணணும், நம்மளும் உழைப்பு செய்யணும், நம்மளும் பாடுபடணும், நம்மளும் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது தப்பு இல்லை. அவனுக்கு அது இருக்கக்கூடாது. இப்படி நினைக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அவனுக்கு கிடைக்கிறது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த ஒரு சின்ன விஷயத்தை விளங்க மாட்டேங்கிறான். சின்ன விஷயம், இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு நமக்கு. நம்முடைய அமல்கள் பூரா வீணாகிடும். நம்ம செஞ்ச தான தர்மங்கள், நோம்பு, தொழுகை எல்லாத்தையும் மொட்டையடிச்சிருக்கிற சொல்ல நம்ம நபிசுல்லா சொல்லிருந்த மாதிரி. இதான் மோசமான குணம். ஒரு கவிதையில சொல்றாங்க பொறாமையை பத்தி, ஃபன்னாரு தஅக்குலு பாதஹா இல்லம் தஜிது மா தஅக்குலு. நெருப்பு இருக்கிற ஏதாவது இருக்கிற வரைக்கும் அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும், அதை கரைச்சிக்கிட்டே இருக்கும். எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வேற வழி இல்லாம அது தன்னைத்தானே சாப்பிட்டு விட்டு அது இல்லாமல் ஆகிவிடும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சுன்னா அதை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கும். எதுவுமே கிடைக்கலைன்னா அதை தன்னைத்தானே கரைச்சு கொள்ளும், தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு சாம்பலாகி ஒண்ணும் இல்லாம போயிடும். அதே மாதிரி பொறாமை கொண்டவன் கையால் ஆகாதவனாக ஆகி போய் அப்படி இருக்கானே, அப்படி இருக்கானே, அப்படி இருக்கானேன்னு சொல்லி மனநோய் ஏற்பட்டு அவனே அழிச்சுக்கிடுவான், அவனே நோயை எடுத்துக்கிடுவான். அதுதான் இந்த கவிதையில ஒரு நெருப்புக்கு உதாரணம் காட்டி சொல்றான். நெருப்பினுடைய தன்மையை போல அது அப்படின்ட்டு. அபூ துஜானா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சமயத்துல முகமலர்ச்சியோட இருந்தாங்க. என்ன இவ்வளவு முகம் பிரகாசமா இருக்குது? ஏதாவது ஒரு சின்ன நோய் ஏற்பட்டுச்சுன்னா முகம் பார்த்தீங்கன்னா வெளிரி போயிடும். மரணத்தினுடைய அறிகுறி தெரியும். இங்கே செத்து போயிடுவோமோ, ஏதாவது ஆகி போயிடுமோ, படுத்த படுக்கை ஆகிடுவோமோ, அது என்ன ஆகுது, இது என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பீதி ஏற்பட்டுரும். இது சராசரி மனிதனுக்குள்ளது. அவங்களுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியாக பரவசமாக இருந்துச்சு. காரணம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், 2 அமல்களின் மீது நான் ஆதரவு வைத்தவனாக இருக்கிறேன், ஆகையினால் எனக்கு எந்த கவலையோ பயமோ இல்லை. என்ன 2 அமல் சொன்னாங்களாம்? முதலாவது, நான் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கொள்வதில்லை, யாரின் மீதும் நான் குரோதம் கொள்வதில்லை. 1. 2வது, தேவையில்லாத எந்த வார்த்தையும் என் நாவிலிருந்து வெளியே வராது. அவசியம் இல்லாத, தேவையில்லாத, வீணான எந்த வார்த்தையும் என் வாயிலிருந்து வராது. யாரை பற்றியும் நான் குரோதம் கொள்றதும் இல்லை. இந்த 2 அமல்களை நான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். இதன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அபார நம்பிக்கை என்னுடைய முகத்தினுடைய மலர்ச்சிக்கு காரணம் என்று துணிஞ்சு சொன்னாங்களா அபூ துஜானா ரஹ்மத்துல்லாஹி. இப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கையில பேணுதலாக அவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஹதீஸ், லா யஸாலுன் நாசு பி கைரின் மாலம் யதஹாஸது. பொறாமை கொள்ளாமல் இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய சமுதாயத்தினர்கள் கைரிலே இருப்பார்கள், சிறப்பானவர்களாக இருப்பார்கள். பொறாமை கொள்ளாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை என்றென்றும் சிறப்பாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது. ஆக இந்த பொறாமைங்கிற அந்த ஒரு குணம் இருக்குதே, நம்முடைய அமல்களை எல்லாம் அழிச்சு விடும், நன்மைகளை இல்லாமல் ஆக்கிவிடும். இது ஒரு குணம். 2வது குணம், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக, காண்பிப்பதற்காக அமல்களை செய்கிறது. இதுவும் ஒரு மோசமான குணம். நான் இத்தனை ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், 5 ஹஜ்ஜை செஞ்சுவிட்டு 3 ஹஜ்ஜை செஞ்சுவிட்டு 50,000 பேர்ட்ட சொல்லிடுவார். நான் 5 ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறேன், 2 ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறேன், 18 உம்ரா செஞ்சுருக்கிறேன், 25 உம்ரா செஞ்சுருக்கிறேன். ஏன்? இவர் யாருக்காண்டி செஞ்சார் ஹஜ்ஜு? இவர் எதுக்காண்டி செஞ்சார் உம்ரா? எல்லாத்தையும் சொல்றதுக்காண்டி செஞ்சாரா? கொஞ்சம் யோசனை. சின்ன விஷயம்தான், அது ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு மைனூட்டான விஷயம். அதை விளங்காததுனால, அது தெரியாததுனால, அந்த அவருடைய குணத்தினால அவர் செஞ்ச அமல்கள்லாம் என்ன நல்லா பாதுகாக்கணும். நல்லா நம்ம செஞ்ச அமல்களை பூரா பாதுகாக்கக்கூடிய உத்திகளையும் அந்த மார்க்க அறிவையும் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிவானா.
அப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த ஹஜ்ஜி யாருக்காக செஞ்சோம்? இந்த உம்ரா எதற்காக செஞ்சோம்? ஏன் இதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா, என்ன நம்முடைய பேரை எதுலையாவது எழுதுறா இருந்தா மொட்டையா இருக்கு, பக்கத்தில் ஏதாவது வரணுமேங்கிறதுக்காக வேண்டியே பட்ட படிப்பை படிப்பாங்க, ஊம படிப்பு படிப்பாங்க. எதையாவது உனக்கு படிச்சு பக்கத்துல சேர்க்கணுமே. நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்குப்ரெஷர் டாக்டர் இருக்கிறார் கிண்டியில, நல்ல மனுஷன். நிறைய தகவல்களை அவரிடத்தை நம்ம பரிமாறிக்கிடுவோம், பேசுவோம், பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லுவோம். ஒரு டாக்டருக்கு படித்தவர் எவ்வளவு அருமையான தத்துவங்களை சொல்றாரு, தீனுடைய விஷயங்களை சொல்றாரு. ஒரு ரொம்ப அருமையான ஒரு மனிதன். இந்தியாஸ் போய் உட்காந்துருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் தெரியும், மற்றவங்களாம் இருக்கிறாங்க, அவரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என் பேருக்கு பக்கத்துல எதையும் போடுறத நான் விரும்பலை அப்படின்ட்டார். என் பேருக்கு பக்கத்துல அது இதுன்னு நான் படிச்ச எந்த படிப்பையும் போடுறத நான் விரும்பலை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டேன், படிக்கிற வரைக்கும் அது பட்டம், அதுல எழுத்துல கொண்டு வரணும்னு நினைச்சா அது தம்பட்டம். படிக்கிற வரைக்கும் பட்டம் தப்பு இல்லை, அதை எழுத்து வடிவில் பேருக்கு பக்கத்துல கொண்டு வரணும்னு பிரயாசப்பட்டா அது தம்பட்டம், பட்டம் அல்ல தம்பட்டம். அப்படி அருமையான ஒரு கேரக்டர் உள்ள மனிதராக இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல எனக்கு ஒரு தனி மரியாதை ஏற்படுச்சு. உண்மை அதுதான். அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏழை குமருக்கு நகை செஞ்சு போடுவாங்க. சில வீடுகளில் பெண்களே பொறுப்பெடுத்துக்குருவாங்க, ஏழை குமருக்கு தானே அப்படின்னு. ஆனால் அந்த 10 பவுனை போட்டு அல்லா ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பூரா சொல்லிடுவாங்க, அப்புறம் சொந்தக்காரங்கிட்ட பூரா சொல்றது, அப்புறம் ஊர் கடந்து போய் சொல்றது, அப்புறம் காலங்காலமாக சொல்றது. அதுக்குள்ள 10வது படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பயும் நிறுத்துறது இல்லை. நான் தான் நகை போட்டு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்தேன், 4 பிள்ளையை பெற்றுவிட்டு இன்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கு. இன்னும் வாய் ஓய்கிறது இல்லை. இது எதுக்கு? இதுக்கு ஏன் இந்த நகையை போடணும்? அப்ப இந்த நகையை நம்ம யாருக்காக போட்டோம், யாருக்காக கொடுத்தோம்? சின்ன விஷயம். அதை விளங்காததுனால 10 பவுன் சும்மாவா இருக்கு. அவங்க கஷ்டப்பட்ட சம்பாரிச்ச கஷ்டத்துலான போட்டாங்க, எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு. ஆனால் ஷைத்தான் எப்படியெல்லாம் விளையாடி அந்த தியாகத்தை மண்ணோட மண்ணாக்குறான் பார்த்தீங்களா, வீணாக்குறான் பார்த்தீங்களா. மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் மறுமையில் நமக்கு மதிப்பை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால நம்ம தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமா பயன் கேளுங்க, அதிகமா இஸ்லாமிய புத்தகங்களை படிங்க. இஸ்லாமிய மார்க்க மாத இதழ்களை வீட்டுக்கு வரவைங்க. சந்தா ஒரு 100 ரூபா தான் வருஷத்துக்கு. 100 ரூபா, 120 ரூபா, 200 ரூபா வரட்டும். இந்த வீட்டில் படிக்க மாட்டாங்க, முதல்ல வரட்டும் மாத இதழ். படிக்கிறது படிக்காத அப்புறம் நம்ம சொல்லிக்கிறோம். பெண்கள் இடத்துல சந்தாவை கட்டி வீட்டுக்கு ஏதாவது ஒரு மாத இதழ் வரட்டும். மன்னார் குதா வரட்டும், ரஹமத் மாத இதழ் வரட்டும். ஜவுலி பை வீட்டுக்கு மாதிரி ரஹமத் மாத இதழ் வருது, ஹசன் பை வீட்டில் மன்னார் குதா வருது. நான் தெரிஞ்ச வரைக்கும் நம்முடைய மொஹல்லாவாசிகள் ஜலீல் பை கடையில் கூட ரஹமத் மாத இதழ் நிறைய பார்த்துருக்குறேன். நம்முடைய மொஹல்லாவில் சில பேருடைய வீட்டில், சில பேருடைய கடைகளில் நான் பார்க்குறேன். உண்மையில வரவேற்க தந்தது, பாராட்டத்தக்கது. சும்மா இருக்கிற நேரத்தில் அதை படிப்போம். பலதரப்பட்ட தலைப்புகளில் கற்ற இருக்கும். ஒரு மாத இதழ், ஏதாவது ஒரு மாத இதழை நீங்க படிங்க, மாசம் மாசம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ மார்க்கத்தினுடைய அறிவு சின்ன விஷயம் தான். இது விளங்காததுனால ஹஜ்ஜு செஞ்சது, உம்ரா செஞ்சது, ஒரு குமர காரியத்துக்கு நகைப்பட்டது, அந்த அந்த கல்யாண விருந்துக்கான ஏற்பாடுக்கு பொறுப்பேறதுக்கு எல்லாமே வீணா போயிடுது. மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக, மற்றவங்க புகழணுங்கிறதுக்காக அதை செய்யும் பொழுது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது. இப்போ மார்க்க அறிவு இல்லாத காரணத்தினால எவ்வளவு பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்குது. ஆக இந்த 2வது அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். சோம்பேறிகளாக தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகையை தொழுகிறார்கள். சோம்பேறியா தொழுகிறதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான், மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த அமலை செய்யறதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே போல இன்னொரு ஆயத்து இப்போ வாசிச்சது, வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸலா யுராஊன அன்னாஸ். பொடுபோக்காக தொழுகையிலே நிற்கிறார்கள், பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறார்கள். அப்போ உலக காரியங்களை மட்டும் இல்லை, மார்க்க விஷயங்களை கூட மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி செஞ்சா அதுவும் தப்பு. நான் நல்லா பயான் பேசுறேன்னு மக்கள் எல்லாம் பேசணும், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்,
அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சுன்னா என் அமலெல்லாம் போச்சு. நான் நல்லா அருமையாக கராத்து ஓதுறவேன், அப்படி ஒரு குரல் வளம் எனக்கு இருக்குது, அப்படி மக்கள் எல்லாம் பேசிக்கிறணுங்கிற எண்ணத்தில் குரானை ஓதுனேன்னா போச்சு என்னுடைய நன்மையெல்லாம். பயானாக இருக்கட்டும், கராத்தாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் நன்மையினுடைய எச்சம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு பெரிய பெருத்த ஒரு நஷ்டத்தில் கொண்டு வந்து அவ்வளவு மோசமான குணம் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அமைச்சு. பாவத்தை மட்டும் ஒளிச்சு மறைச்சு செய்யறோம்ல, ஏதாவது தப்பு செஞ்சா 4 பேர் பார்க்குற மாதிரியே தப்பு செய்யறோம். ஒளிச்சு மறைச்சு அந்த முகபாவனையை பார்க்கணுமே, ஓரக்கண்ணை அங்கிட்டமா உருட்டிக்கிட்டு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அங்கே இங்கே, இதெல்லாம் எவ்வளோ கவனமாக செய்யறோம். ஏன் அதே மாதிரி நல்ல அமல்களை செஞ்சுட்டு போறது, மற்றவர்களுடைய பார்வையில படாத அளவுக்கு முடிஞ்ச அளவு இதை ஒளிச்சு மறைச்சு செய்யறது. எதை ஒளிச்சு மறைச்சு செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. முஹம்மது இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஓடு அழுவாங்க. அல்லாஹ்வுடைய பயம், மறுமை பயம், நரகத்தை பற்றி பயம், அப்படி ஒரு அழுவாங்க. அழுதையை முடிச்சுக்கிட்டு வெளியில் வரும்பொழுது தான் அழுது மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி துண்டை எடுத்து துடைக்கிறது மட்டும் இல்லை, முகத்தை கழுவி விட்டு சுருமா போட்டுக்கிட்டு வருவாங்க, மக்கள் தெரிஞ்சிடக்கூடாது. முஹம்மது இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் செய்யற அமல்களை பூரா 2 மலக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 மலக்குக்கு கூட தெரியாத அளவுல அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏதாவது எனக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன். அந்த அளவுக்கு மக்களுடைய பார்வையில படாதவாறு, அவர்களுடைய கவனத்துக்கு போகாதவாறு நல்லவர்கள் செய்யணுங்கிறதுல எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம் முஹம்மது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி. ஆகையினால முடிவாக நாம் ஒரு தீர்மானமாக மனதிலே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அமலையும் செய்யறோம்னா யாருக்காக செய்யறோம், எதுக்காக செய்யறோம், நமக்குள்ளேயே ஒரு சுய கேள்வி, நமக்குள்ளே ஒரு சுய பரிசோதனை. இந்த சிந்தனையை திரும்ப திரும்ப கொண்டு வந்தா பொறாமை என்பதும் இருக்காது, பிறருக்கு காட்டுவதற்காக அமல் செய்வது என்பதும் இருக்காது. ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு துஆவை செய்வாங்க. இது விஷயமா என்ன துஆனா, அஸ்தக்ஃபிருக மின் குல்லி அமலி அரத்து பிஹி வஜஹக்கல் கரீம். யா அல்லாஹ், உனக்காக என்று ஏதாவது ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து, வஹாலதனி ஃபீஹி கைருக, உன் அல்லாத வேறொருவருடைய சிந்தனை வருவதை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதுவாங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை ஓதிருக்கிறாங்க. அதனால அந்த துஆவை எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருக மின் குல்லி அமலின் அரத்து பிஹி வஜ்ஹக்கல் கரீம் வஹாலதனி ஃபீஹி கைருக். யா அல்லாஹ், இந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டும் பிறருக்கு காண்பிப்பதற்காக அமல் செய்யக்கூடிய இந்த முகஸ்துதியை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக.